Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. This video continues for exercise 3.6. Exercise 3.6 oda continuation. Question number 7. Prove that sin x plus sin 2x plus sin 3x equal to sin 2x into 1 plus 2 cos x. Proof or no? So first let us take the left hand side. Left hand side is sin x plus sin 2x plus sin 3x. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு டூ டேர்மை குரூப் பண்ணிக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு டூ டேர்மை குரூப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் பாருங்கள், sin a ப்ளஸ் sin b. ஸோ அதாவது sin c ப்ளஸ் sin d ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ sin c ப்ளஸ் sin d ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு டூ டேர்ம் குரூப் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஃபார்மில் பாருங்கள், 2 sin of c plus d by 2 into cos of c minus d by 2. ஓகேங்களா? அப்போ cக்கு 3x, dக்கு x. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணினாக்கா 2 sin of 3x plus x by 2 into cos of 3x minus x by 2 plus sin 2x. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா 2 sin of 4x by 2 into cos of 2x by 2 plus sin 2x. ஓகேங்களா? ஸோ இது கேன்சல் பண்ண 2ஆல் 2 into sin of 2x into cos of x plus sin 2x. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா sin 2x into 2 cos x plus 1 என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா காமனாக sin 2x தான் வெளியே எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் sin டைம் காமனாக என்ன இருப்பாங்க, sin 2x காமனாக இருக்கா. ஸோ இப்போ sin 2x காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. ரிமைனிங் 2 cos x plus 1 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு sin 2x into the 2 cos x plus 1 1 plus 2 cos x ரைட் பண்ணலாம், ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் இந்த நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்துச்சு பாருங்கள் ஈஸியாக. ஓகேங்களா? வெரி சிம்பிள். இந்த ஒரே ஒரு ஃபார்மில் தான் sin c ப்ளஸ் sin d ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணி சிம்பிளை பண்ணிவிட்டு காமனாக sin 2x வெளியே எடுத்துட்டாக்கா நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.6ல கொஸ்டின் நம்பர் 8. Prove that sin 4x plus sin 2x by cos 4x plus cos 2x equal to tan 3x into proof 1. ஓகேங்களா? First let us take the left hand side. Left hand side is sin 4x plus sin 2x by cos 4x plus cos 2x. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அதேமாதிரி தான் cos c plus cos d ஃபார்மில் sin c plus sin d ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறீங்க. நியூமரேட்டில் வந்து sin c plus sin d ஃபார்மில் இருக்குது. டினாமினேட்டரில் வந்து cos c plus cos d இந்த டூ ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நியூமரேட்டில் sin c plus sin d ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 2 sin of c plus d by 2 into cos of c minus d by 2 நியூமரேட்டரு. டினாமினேட்டரில் வந்து cos c plus cos d அப்போ 2 cos of c plus d by 2 into cos of c minus d by 2. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணிங்கனாக்கா ஸோ நியூமரேட்டில் 2 sin of 4x plus 2 by 2x by 2 into cos of 4x minus 2x by 2. ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டரில் 2 cos of 4x plus 2x by 2 into cos of 4x minus 2x by 2. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கனாக்கா நியூமரேட்டரில் 2 sin of 6x by 2 into cos of 2x by 2 வந்துடும். டினாமினேட்டரில் 2 cos of 6x by 2 into cos of 2x by 2 வந்துடும். ஸோ இந்த ப்ராக்கெட் டைமில் 2ஆல் கேன்சல் பண்ணிங்கனாக்கா 2 sin of 3x into cos of x by டினாமினேட்டரில் 2 cos of 3x into cos of x வந்துடும். ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் காமன் டைம் கேன்சல் பண்ணுங்கள். 2 to கேன்சல் ஆகிடும். cos x கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 2 to கேன்சல், cos x கேன்சல். ஸோ ரிமைனிங் 3x by sin 3x by cos 3x இருக்கும். ரிமைனிங் sin 3x by cos 3x. ஸோ sin theta by cos theta equal to tan theta உங்களுக்கு தெரியும். ஸோ sin 3x by cos 3x equal to tan 3x. ஓகேங்களா? ஸோ hence proved. That's all. Next exercise 3.6ல question number 9. Prove that 1 plus cos 2x plus cos 4x plus cos 6x equal to 4 cos x into cos 2x into cos 3x. ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸியான சம்மு. ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கோம். cos 2a ஃபார்முலா. ஓகேங்களா? எனக்கு அங்கே cos 2xன்னு இருக்குல்ல. ஸோ அப்போ cos 2aன்னு அர்த்தவங்க cos 2a ஃபார்முலா அப்ளை பண்ணாக்கா 2 cos square a minus 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 1 plus cos
2a ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 cos square. ஸோ அந்த -1 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 1 + cos 2a = 2 cos square n. ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரூவ் தட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 + cos 2x இருக்குல்ல, ஸோ அதுக்கு 1 + cos 2a ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 + cos 2x + cos 4x + cos 6x எடுத்துக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்னா 1 + cos 2x இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ அதுக்கு 2 cos square x டைப் பண்ணலாம். ஃபார்முலா பாருங்கள், 1 + cos 2a = 2 cos square. இங்கே 1 + cos 2x இருக்கு, அப்போ 2 cos square x. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 2 cos of 4x + 6x/2 என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறாங்கனாக்கா செகண்ட் டேர்மு தேர்ட் டேர்ம் cos 4xையும் cos 6x கம்பைன் பண்ணாக்கா இது cos c + cos d ஃபார்முலா. ஓகேங்களா? எதுக்குனாக்கா 1 + cos 2xக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சு. இது 1 + cos 2a ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 2 cos square x. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க cos 4x + cos 6x இருக்குல்ல, ஸோ அதுக்கு cos c + cos d ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ cos c + cos d ஃபார்முலா பண்ணாக்கா 2 cos of c + d/2 இன்ட்டு cos of c - d/2. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அதனால டைரெக்டாக ரைட் பண்ணிச்சு. ஸோ 2 cos of 4x + 6x/2 இன்ட்டு cos of 4x - 6x/2. ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணாக்கா 2 cos square x + 2 cos of 10x/2 இன்ட்டு cos of -2x/2. ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணாக்கா 2 cos square x + 2 கேன்சல் பண்ணாக்கா 2 cos of 5x இன்ட்டு cos of -2x/2 இருக்குது. அப்போ கேன்சல் -x வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 cos square x + 2 cos 5x இன்ட்டு cos + x வரும். ஏன்னாக்கா காசில் வந்து அந்த தீட்டா பிளேஸில் மைனஸ் வந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். ஏன்னாக்கா காஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன், அதனால் காசில் அந்த தீட்டா பிளேஸில் மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணது பாருங்கள், 4 cos x cos 2x cos 3x பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 cos x காமனாக வெளியே எடுக்கிறீங்க. ஸோ 2லையும் cos x காமனாக இருக்குது, 2வும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ 2 cos x காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா ரிமைனிங் வந்து cos x ப்ளஸ் cos 5xன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இன்னும் வரல. ஸோ அப்போ 2 cos x இன்ட்டு இந்த cos x ப்ளஸ் cos 5xக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா cos c ப்ளஸ் cos d ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண தெரியுமா, அதே மாதிரி cos c ப்ளஸ் cos d. சிக்கு எக்ஸ்ன்னு இருக்குது, டிக்கு வந்து 5x. ஸோ 2 cos of c + d/2, அப்போ x + 5x/2 இன்ட்டு cos of c - d/2. ஸோ x - 5x/2. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணாக்கா 2 cos x இன்ட்டு 2 cos of 6x/2 இன்ட்டு cos of -4x/2 வரும். ஸோ கேன்சல் பண்ணினாக்கா 2ஆல் 2 cos x இன்ட்டு 2 cos of 3x இன்ட்டு cos of -2xன்னு வரும். ஸோ ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, காசில் அந்த தீட்டா பிளேஸில் மைனஸ் வந்தால் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ இந்த 2 × 2 4 ஆகிடும், 2 4 ஆகிடும். 4 cos x இன்ட்டு cos 2x இன்ட்டு cos 3x ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிடுச்சு. நம்ம ப்ரூஃப் பண்ணது பாருங்கள், 2 2s are 4 ஆகிடும். cos x நெக்ஸ்ட் cos 2x பாருங்கள் லாஸ்ட்டாக இருக்குல்ல, ஸோ cos -2x வந்து cos + 2x ஆகிடும். ஸோ அப்போ cos 2x இன்ட்டு cos 3x. ஸோ ends proved. That's all. So equal to RHSI. Next exercise 3.6 question number 10. Prove that sin θ/2 into sin 7θ/2 plus sin 3θ/2 into sin 11θ/2 equal to sin 2θ into sin 5θ proof on. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் sin θ/2 into sin 7θ/2 plus sin 3θ/2 into sin 11θ/2. ஓகேங்களா? ஸோ இது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாக்கா sin A into sin B. ஓகேங்களா? 2 தான். ஃபஸ்ட்டு டூ டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா sin θ/2 into sin 7θ/2ன்றது எந்த ஃபார்முலானாக்கா sin A into sin B ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட் டூ டேர்ம் அதே ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ அதுக்கு எந்த ஃபார்முலானாக்கா 1/2 into cos of A minus B minus cos of A plus B ஃபார்முலா. ஸோ அப்போ ஏவுக்கு θ/2, பிக்கு வந்து 7θ/2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டூ டேர்ம். நெக்ஸ்ட் டூ டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா ஏவுக்கு வந்து 3θ/2, பிக்கு வந்து 11θ/2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா 1/2 into cos of θ/2 minus 7θ/2 minus cos of θ/2 plus 7θ/2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டூ டேர்முக்கு sin A sin B ஃபார்முலா யூஸ் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட் டூ டேர்ம் அதே சேம் ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அகெயின் 1/2 into
cos of a minus b. So cos of 3 theta by 2 minus 11 theta by 2 minus cos of 3 theta by 2 plus 11 theta by 2. ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் செப்பரேட் பண்ணோம். ஸோ எல்சிஎம் 2 எடுத்தீங்கன்னாக்கா டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ அப்போ தீட்டா மைனஸ் 7 theta by 2 மைனஸ் காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 7 theta by 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 1/2 இன்ட்டு அகைன் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ காஸ் ஆஃப் 3 theta minus 11 theta by 2 minus cos of 3 theta plus 11 theta by 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் செப்பரேட் பண்ணினாக்கா காஸ் ஆஃப் மைனஸ் 6 theta by 2 வந்துடும் மைனஸ் காஸ் ஆஃப் 8 theta by 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் 3 theta minus 11 theta. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா காஸ் ஆஃப் மைனஸ் 8 theta by 2 வந்துடும் மைனஸ் காஸ் ஆஃப் 14 theta by 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 12 கேன்சல் பண்ணும்போது ப்ராக்கெட் டைம். ஸோ 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் 3 theta மைனஸ் காஸ் ஆஃப் 4 theta வந்துடும். ஸோ டூலையும் என்ன பண்ணலாம், 1/2 காமன் வெளியே எடுத்துலாம். ஓகேங்களா? 1/2 காமன் வெளியே எடுத்தினாக்கா காஸ் ஆஃப் மைனஸ் 3 theta மைனஸ் காஸ் ஆஃப் 4 theta வந்துடும். ஸோ ப்ளஸ் காஸ் ஆஃப் மைனஸ் 4 theta மைனஸ் காஸ் ஆஃப் 7 theta வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ காசில் வந்து மைனஸ் theta வந்துச்சுன்னா ப்ளஸ் theta ஆகிடும். ஓகேங்களா? காஸ் ஆஃப் மைனஸ் theta ஈக்குவல் டு காஸ் theta. ஸோ 1/2 இன்ட்டு காஸ் 3 theta மைனஸ் காஸ் 4 theta ப்ளஸ் காஸ் 4 theta மைனஸ் காஸ் 7 theta. ஓகேங்களா? ஸோ இதில் ப்ளஸ் காஸ் 4 theta மைனஸ் காஸ் 4 theta கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா 1/2 இன்ட்டு காஸ் 3 theta மைனஸ் காஸ் 7 theta வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த ப்ராக்கெட் நமக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எந்த ஃபார்முலானாக்கா காஸ் சி மைனஸ் காஸ் டி இல்லைனாக்கா காஸ் டி மைனஸ் காஸ் சி. ஓகேங்களா? இப்போ 2 சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு சைன் ஆஃப் 3 theta plus 7 theta by 2 into sin of 7 theta minus 3 theta by 2. ஓகேங்களா? ஸோ 1/2 இன்ட்டு அந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரெமினி வந்து சைன் ஆஃப் ஆட் பண்ணினாக்கா 10 theta by 2 இன்ட்டு சைன் ஆஃப் மைனஸ் பண்ணாக்கா 4 theta by 2 வந்துடும். ஸோ 12 கேன்சல் பண்ணும்போது சைன் ஆஃப் 5 theta இன்ட்டு சைன் ஆஃப் 2 theta வந்துடும். ஸோ ஈக்குவல் டு RHS சைட். ஹென்ஸ் ப்ரூவ்ட். So next exercise 3.6 question number 11. Prove that cos of 30 degree minus a cos of 30 degree plus a plus cos of 45 degree minus a into cos of 45 degree plus a equal to cos of 2a plus 1/4 to prove பண்ணோம். First left hand side எடுத்துக்குவோம். So left hand side write பண்ணிச்சு. Next இதுக்கு cos a plus b into cos a minus b. ஓகேங்களா? ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா cos square a minus sin square b. ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். cos of a plus b into cos of a minus b equal to cos square a minus sin square b. ஓகேங்களா? ஸோ அதாங்க அப்ளை பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு, அதுக்கு நெக்ஸ்ட் 2 டேர்முக்கு. ஓகேங்களா? ஸோ cos square 30 degree minus sin square a plus cos square 45 degree minus sin square a. ஓகேங்களா? ஸோ அப்போ நல்லா பார்த்துங்க ஃபார்முலாவை cos of a plus b into cos of a minus ஃபார்முலா இருக்கு பாருங்க ஃபஸ்ட் 2 டேர்ம். அதாவது cos of 30 degree minus a into cos of 30 degree plus a அந்த ஃபார்முலா இருக்கா? ஸோ அதை cos square a minus sin square b ரைட் பண்ணலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ, இப்போ ஏ பிளேஸில் என்ன 30 டிகிரி, பி பிளேஸில் என்ன இருக்கு பாருங்க ஏன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் 30 டிகிரி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்மும் அதே ஃபார்மில் இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் 30க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா √3/2. காஸ் 30க்கு வேல்யூ வந்து √3/2. ஸோ ஸ்கொயர் தான் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் 45 வேல்யூ வந்து 1/√2 ஸ்கொயர் இருந்தால் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்கொயர் பண்ணினாக்கா 3/4 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த 1/√2 ஸ்கொயர் பண்ணாக்கா 1/2 ஆகிடும். ஸோ சைன் ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 2 சைன் ஸ்கொயர் ஏன்னு ஃபார்முலா இருக்குது. அப்போ 2 சைன் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 1 மைனஸ் காஸ் 2a. என்னது 2 சைன் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து 1 மைனஸ் காஸ் 2a. ஸோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்கா ஸோ அங்கே 3/4 + 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ மைனஸ் ஆஃப் 2 சைன் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து 1 மைனஸ் காஸ் 2a. ஸோ ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் காஸ் 2a ரைட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3/4 + 1/2 இன்ட்டு இந்த மைனஸ் அப்ளை பண்ணால் -1 ப்ளஸ் காஸ் 2a வந்துடும். ஓகேங்களா? ஸோ சிம்ப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணி எல்சிஎம் எடுக்கிறீங்க. எல்சிஎம் வந்து 4 எடுத்தீங்கன்னாக்கா ஸோ 3 + 1 + -4 ஆகிடும். ஸோ ப்ளஸ் காஸ் 2a. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் சிம்ப்ளை பண்ணினாக்கா 5 - 4னா 1/4 ஆகிடும். ஸோ 1/4 + காஸ் 2a. ஓகேங்களா? 1/4 + காஸ் 2a. ஸோ ரீரைட் பண்ணினாக்கா
cos 2a plus 1 by 4. ஸோ அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்துச்சு பாருங்க. cos 2a plus 1 by 4 ப்ரூஃப் பண்ணணும். சரி, தட்ஸ் ஆல். இல்லை 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அந்த 2 ஃபார்முலாம் படிச்சுக்கணும். தட்ஸ் ஆல். Next exercise 3.6 question number 12. Prove that sin x plus sin 3x plus sin 5x plus sin 7x by cos x plus cos 3x plus cos 5x plus cos 7x equal to tan 4x. ஆல்ரெடி நம்ம tan 3x ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் அதுலையும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் பாருங்கள், பேராக எடுத்துக்கலாம். sin x plus sin 3x ஒரு பேர், sin 5x plus sin 7x ஒரு பேர். இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாக்கா sin c plus sin d ஃபார்முலா. டினாமினேட்டர் அது மாதிரி cos x plus cos 3x ஒரு பேர், cos 5x plus cos 7x ஒரு பேர். இதில் வந்து டினாமினேட்டரில் cos c plus cos d ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபார்முலா டூ டைம்ஸ் ரைட் பண்ணுங்க. ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா sin x plus sin 3x கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கு sin c plus sin d ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 sin of c plus d by 2 இன்ட்டு cos of c minus d by 2 வந்துடும். ஸோ அப்போ 2 sin of x plus 3x by 2 into cos of x minus 3x by 2 வந்துடும். ப்ளஸ் நெக்ஸ்ட் 2 டேர்ம் இருக்குல்ல, sin 5x plus sin 7x, அதுக்கும் அகைன் sin c plus sin d ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 sin of 5x plus 7x by 2 into cos of 5x minus 7x minus 5x by 2. ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா cos c plus cos d ஃபார்முலா. அப்போ 2 cos of 3x plus x by 2 into cos of 3x minus x by 2 வந்துடும். ப்ளஸ் அகைன் சேம் ஃபார்முலா cos c plus cos d ஃபார்முலா. ஸோ 2 cos of 5x plus 7x by 2 into cos of 7x minus 5x by 2. ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டருக்கு சிம்பிளை பண்ணினாக்கா 2 sin of 4x by 2 into cos of minus 2x by 2 வந்துடும். ப்ளஸ் 2 sin of 12x by 2 into cos of 2x by 2 வந்துடும். ஸோ டினாமினேட்டரில் 2 cos of 4x by 2 into cos of 2x by 2 வந்துடும். ப்ளஸ் 2 cos of 12x by 2 into cos of 2x by 2 வந்துடும். ஸோ 2 கேன்சல் பண்ணினா ப்ராக்கெட் டைம்ஸு. ஸோ 2 காமனாக வெளியே எடுக்கலாம். நியூமரேட்டரில் 2 காமனாக வெளியே எடுத்துனாக்கா ஸோ sin 2x into cos மைனஸ் எக்ஸ்னு வரும். அது மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். எனக்கு காசு வந்து தீட்டா பேஸில் மைனஸ் வந்தால் பாசிட்டிவானு தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு sin 6x into cos எக்ஸ்னு வந்து. ஸோ டினாமினேட்டர் அது மாதிரி 2 காமனாக வெளியே எடுத்தினாக்கா ஸோ cos 2x into cos x ப்ளஸ் cos 6x into cos எக்ஸ்னு வந்து. ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா ரிமைனிங் டைம்ஸ் நியூமரேட்டரில் காசு காமனாக வெளியே எடுக்கிறீங்க. ஸோ இதில் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் டைம்ஸ் இருக்குது. ப்ராக்கெட் டைமில் என்ன காமனாக வெளியிடலாம் பாருங்கள். நியூமரேட்டரில் வந்து cos x காமனாக வெளியே எடுக்கலாம். டினாமினேட்டர் அது மாதிரி cos x காமனாக வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டு பிறகு நியூமரேட்டரில் cos x காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா ஸோ ரிமைனிங் வந்து sin 2x ப்ளஸ் sin 6xன்னு வரும். ஸோ டினாமினேட்டர் அது மாதிரி cos x காமனாக வெளியே எடுத்தினாக்கா cos 2x ப்ளஸ் cos 6x வரும். ஸோ cos x கேன்சல் பண்ணிட்டாக்கா ரிமைனிங் வந்து sin 2x ப்ளஸ் sin 6x பை cos 2x ப்ளஸ் cos 6x. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாக்கா நியூமரேட்டரில் sin c ப்ளஸ் sin d நியூமரேட்டரில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டினாமினேட்டரில் வந்து cos c ப்ளஸ் cos d ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணினாக்கா 2 sin of 6x plus 2x by 2 into cos of 6x minus 2x by 2. So denominator 2 cos of 6x plus 2x by 2 into cos of 6x minus 2x by 2. Okay la. Numerator sin c plus sin d formula. Denominator cos c plus cos d formula. Okay la. So simplify பண்ணினாக்கா 2 sin of 8x by 2 into cos of 4x by 2. Denominator 2 cos of 8x by 2 into cos of 4x by 2. Okay la. So simplify பண்ணினாக்கா 2 sin of 4x. ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 கேன்சல் பண்ணிட்டா sin 8x by 2 இருக்குல்ல. ஸோ அப்போ sin 4x இன்ட்டு cos 2xன்னு வந்துடும். டினாமினேட்டரில் cos 4x இன்ட்டு cos 2xன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் cos 2x இன்ட்டு cos 2x கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் cos 2x கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா sin 4x by cos 4x இருக்கும். ஸோ sin theta by cos theta வந்து tan theta உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ sin 4x by cos 4x வந்து tan 4x ஆகிடும். ஓகேங்களா? ஸோ cos 2x கேன்சல் ஆனால் ரிமைனிங் இருக்கிற டேர்மு tan x ஆகிடும். ஸோ அப்போ sin 4x by cos 4x ரிமைனிங் இருக்கும். அப்போ sin by cos வந்து tan, இப்போ sin 4x by cos 4x வந்து tan 4x. தட்ஸ் ஆல். ஸோ hence proved. Next exercise 3.6 question number 13. Prove that sin of 4a minus 2b plus sin of 4b minus 2a divided by cos of 4a minus 2b plus cos of 4b minus 2a equal to
tan of a plus b into proof பண்ணலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஃபார்ம்ல பாருங்கள், sin a minus b plus sin a minus b ஃபார்ம்ல. ஓகேங்களா, அப்போ 2 sin of 4a minus 2b plus 4b minus 2a by 2 into cos of 4a minus 2b minus 4b minus 2a by 2. ஓகேங்களா, அப்போ sin a minus b plus sin a minus b. ஓகேங்களா, ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா cos of 4a minus 2b plus cos of 4b minus 2a. ஸோ இதுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 2 cos of 4a minus 2b plus 4b minus 2a by 2 into cos of 4a minus 2b minus of 4b minus 2a by 2. நியூமரேட்டரில் sin c plus sin d, டினாமினேட்டரில் cos c plus cos d அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நியூமரேட்டரில் வந்து sin c, சிக்கு வந்து இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக சியாக எடுத்தணும். 4a minus 2b இருக்குல்ல, அது சியாக எடுத்தணும், கன்சிடர் பண்ணிடணும். 4b minus 2aன்றதை dன்னு கன்சிடர் பண்ணிடணும். ஓகேங்களா, அப்போ நியூமரேட்டரில் sin c plus sin d, டினாமினேட்டரில் வந்து cos c plus cos d ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா இது வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 2 sin of அந்த ப்ராக்கெட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா a டைம் 4aவில் 2a போச்சுன்னா 2a வந்துடும். ஃபோர் ஏ மைனஸ் 2b ப்ளஸ் 4b மைனஸ் 2a அது அப்படியே தான் இருக்குது ஸ்டெப்ஸு. 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராக்கெட் டைமில் சப்ரேட் பண்ணினாக்கா லைக் டைம்ஸை சப்ரேட் பண்ணினாக்கா சைன் ஆஃப் 4aவில் 2a மைனஸ் பண்ணால் 2a வந்துடும். அதுமாரி 2b by 2 வந்துடும். ஸோ லைக் டைம்ஸை என்ன பண்ணணும், சிம்பிளை பண்ணணும். காஸ் ஆஃப் 6a மைனஸ் 6b by 2, டினாமினேட்டரில் காஸ் ஆஃப் 2a ப்ளஸ் 2b by 2 வந்துடும் இன்ட்டு காஸ் ஆஃப் 6a மைனஸ் 6b by 2 வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமனான டைம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டாக்கா ரெமைனிங் என்ன இருக்கும், sin 2a plus 2b by 2 வந்துடும், cos of 2a plus 2b by 2 வந்துடும். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா sin of 2 காமன் வெளியே எடுத்துனாக்கா 2 இன்ட்டு a plus b by 2 வந்துடும். அது டினாமினேட்டரில் 2 காமன் வெளியே எடுத்துனாக்கா cos of 2 இன்ட்டு a plus b by 2 வந்துடும். ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்குனாக்கா sin of a plus b by cos of a plus b வரும். ஸோ sin theta by cos equal to tan theta தெரியும். இங்கே sin a plus b by cos a plus b இருக்குது, அதை tan a plus b ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, so hence proved. Next exercise 3.6 question number 14. Last question for this exercise. Exercise today last question. Show that cot of a plus 15 degree minus tan of a minus 15 degree equal to 4 cos 2a by 1 plus 2 sin 2n proof. ஷோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, காட் ஆஃப் a ப்ளஸ் 15 டிகிரி மைனஸ் tan ஆஃப் a மைனஸ் 15 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா காட் தீட்டா ஈக்குவல் டு எது ஈக்குவல், காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, காட் தீட்டா ஈக்குவல் டு, ஸோ அப்போ அந்த காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஃபார்ம் ரைட் பண்ணி அப்போ காஸ் a ப்ளஸ் 15 டிகிரி பை சைன் a ப்ளஸ் 15 டிகிரி. ஓகேங்களா, ஸோ மைனஸ் tan theta is equal, tan theta equal to sin theta by cos theta equal. ஓகேங்களா, ஸோ அப்போ tan theta எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா sin a மைனஸ் 15 டிகிரி பை cos a மைனஸ் 15 டிகிரி ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா cos a ப்ளஸ் 15 டிகிரி இன்ட்டு cos a மைனஸ் 15 டிகிரி, ஸோ மைனஸ் sin a மைனஸ் 15 டிகிரி இன்ட்டு sin a மைனஸ் 15 a ப்ளஸ் 15 டிகிரி. ஓகேங்களா, ஸோ டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணினாக்கா sin ஆஃப் a ப்ளஸ் 15 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் a மைனஸ் 15 டிகிரி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் பாருங்கள், சைன் ஆஃப் a ப்ளஸ் b இன்ட்டு சைன் ஆஃப் a மைனஸ் b ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் b ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் a ப்ளஸ் b இன்ட்டு காஸ் ஆஃப் a மைனஸ் b ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணலாம், காஸ் ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் b ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ நியூமரேட்டரில் cos of a plus b into cos of a minus b க்கு cos square a minus sin square b ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் sin of a minus b into sin of a plus b க்கு sin square a minus sin square b ரைட் பண்ணலாம். இந்த டூ ஃபார்முலாவுமே நியூமரேட்டர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு cos square a minus sin square 15 டிகிரி மைனஸ் ஆஃப் sin square a minus sin square 15 டிகிரி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா sin a into sin b ஃபார்மில் இருக்குது. டினாமினேட்டர் sin a plus 15 டிகிரி into cos of a minus 15 டிகிரி. ஸோ அது எந்த ஃபார்மில் இருக்குனாக்கா sin a into cos b ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு 1/2 into sin of a plus b plus sin of a minus ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ 1/2 into sin of
a plus b. ஏவுக்கு வந்து a plus 15 degree, bக்கு வந்து a minus 15 degree. ஸோ அது ப்ராக்கெட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ sin of a plus 15 degree plus a minus 15 degree plus next sin of a minus b. ஸோ அப்போ a plus 15 degree minus of a. ஸோ டினாமினேட்டரில் 1/2 into sin of a plus 15 degree plus a minus 15 degree plus sin of a plus 15 degree minus அப்ளை பண்ணால் a plus 15 degree. ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைனஸ் அப்ளை பண்ணினா உள்ள அப்ளை பண்ணினாக்கா என்ன ஆகிடும், மைனஸ் சைன் ஸ்கொயர் a ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 15 ஆகிடும். ஸோ ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 into cos ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் 15 degree. ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் a ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 15 degree ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டரில் இந்த ப்ராக்கெட் டைமில் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் பண்ணிட்டாக்கா ரிமைனிங் வந்து சைன் a ப்ளஸ் a வந்து சைன் 2a ஆகிடும். மாரி செகண்ட் ப்ராக்கெட் டைம்லைங்க அதுமாரி கேன்சல் பண்ணினாக்கா ஏ கேன்சல் பண்ணாக்கா சைன் 2 times of 15 degree 30 degree ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூமரேட்டரில் 2 cos ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் a வந்துடும். டினாமினேட்டரில் வந்து சைன் 2a ப்ளஸ் 1/2 இன்ட்டு அது காஸ், அது வேல்யூ வந்து 1/2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 cos ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் என்றதுனோம்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டரில் சைன் 2a ப்ளஸ் 1/2ன்னு இருக்குது. ஸோ அப்போ 2 sin 2a ப்ளஸ் 1/2, அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 sin 2a ப்ளஸ் 1/2ன்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 into cos ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் a இன்ட்டு, ஸோ அந்த ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா 2/2 sin 2a ப்ளஸ் 1 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூமரேட்டரில் பார்த்தா 2 2s are 4 ஆகிடும். cos ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் a பை டினாமினேட்டரில் 2 sin 2a ப்ளஸ் 1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரீரைட் பண்ணினாக்கா 4 into cos ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் a ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா cos 2a, cos ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் a ஃபார்மில் வந்து cos 2a. ஸோ அப்போ 4 cos 2a பை 1 ப்ளஸ் 2 sin 2a. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது RHS. ஸோ hence proof, that's all. So hence proved. Hi students, today homework sums. Example 3.33, example 3.34, example 3.35, example 3.36, example 3.37 and example 3.38. So 6 sums are homework. Work up பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். Thank you students.